அவர்களே இவர்களே வந்திருக்க எல்லார் பேரையும் இதை சொல்லியாரு. இதுல ஒரு பெரிய பாண்டி இங்க வந்திருக்காரு, ஒருத்தர் பாண்டின்னு ஒட்டச்சேரி. இவர் எதோ போய் எடுத்தோன்னே இதை சொல்லிடுறேன். மாநகராட்சி கூட்டத்தில் நான் பேசிட்டது நீங்க சொன்னீங்களே, அந்த மேயர் பெருசா சொல்றாங்க, ஒரு பாண்டி பகுதி செயலாளர் ஆக்கிட்டாங்க. ஆமா பகுதிச்செயலர் ஒரு நிமிஷம் இதை சொல்லிக்கிறேன். இந்த நிர்வாகம் திமுக மாநகராட்சி நிர்வாகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. வணக்கத்துக்குரிய மேயர் எனக்கு பதில் சொல்றாங்க. உங்க பகுதி செயலாளர் எங்க அமைச்சர் போய் ஒரு கட்டடத்தை திறந்தாராம், இவரை கலந்துகிட்டாராம். 10 ஆண்டுகள் யாரும் செய்யல, நீங்க செஞ்சிட்டீங்க. இந்த எங்க ஆட்சியில கூட செய்யல, உங்க ஆட்சியில தான் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னார். உங்க பகுதி செயலாளர் எதமா பாராட்டு, எங்களை பாராட்டுனா எத்தனை கட்டடத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பாண்டிய பார்த்தோன்னே அவர் பகுதி செயலாளர் ஆகிட்டாங்க. அவரு ஒரு காரணம் இருக்கு, அவர் அந்த நேரத்தில் போயிருக்காரு போல இருக்கு, ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தார். அதை பிடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு திமுக என்ன செய்யறது என்பதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கூட்டம் என்ன ஆகுன்றது தெரிஞ்சுக்கணும். அம்மா புரட்சி தலைவர் அம்மாவுடைய அவருடைய பிறந்த நாள் கூட்டம் 6 முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தார். இன்னைக்கு அரசியல்ல அம்மா கையெழுத்து போட்டதுனாலதான் பொது வாழ்க்கையில் பெண்கள் இவ்வளவு எல்லா கட்சியிலும் வர்றீங்க. இன்னைக்கு 100 மாமன்ற உறுப்பினர்கள் இங்க இருக்கிறாங்கன்னா, ஒரு பெண் மேயர் அமர்ந்திருக்கிறாங்க, மதுரை மாநகராட்சியில் இருக்கிறாங்கன்னா, இதற்கு காரணம் புரட்சி தலைவர் அம்மா. தாய்மார்கள் மறந்துவிடக்கூடாது. எந்த பெண்களுக்காக போராடினாரோ தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், இவர்கள் வழியில் தமிழகத்திலே உள்ளாட்சித்துறையில் 50 விழுக்காடு கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தியவர் நம்முடைய எடப்பாடியார். அம்மா கொண்டு வந்தாங்க, நடைமுறைப்படுத்தி உள்ளாட்சி தேர்தலை நடத்தி அது 50 விழுக்காடு கொடுத்தார். அதுக்கடுத்து திமுக மாநகராட்சி, பேரூராட்சி, நகரசபை இதை நடத்தியது. இன்னைக்கு அவங்க எல்லாம் இருக்காங்க. பெண்கள் இவ்வளவு பேர் வாழ்க்கையில பொது வாழ்க்கைக்கு வர்றாங்கன்னா, இதை வித்திட்டவர் புரட்சி தலைவர் அம்மா என்பதை தாய் குலத்தின் தலைமகள் புரட்சி தலைவர் அம்மா. பெண்கள் படிக்க வேண்டும், அடிப்படைக்கும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற 10ஆம் வசதியாக இருந்த கிராமங்களில் இருக்கிற மக்கள், நம்முடைய முன்னோர்கள், அடுத்த வீட்டுக்கு தானே இந்த பெண்ணு போக போகுது, அந்த பெண்ணு அங்க போய் கல்யாணம் பண்ணா வீட்டில் இருக்க போகுது, அந்த பெண்ணுக்கு எதுக்கு படிப்புன்னு நினைச்ச மக்கள் மத்தியில நம்ம தந்தை பெரியார் தான் படிக்கணும்னு சொன்னார். அண்ணா அவர்கள் வழிகாட்டினாங்க. அதுக்கடுத்து நடைமுறைப்படுத்தியவர் புரட்சி தலைவர். தன்னுடைய இயக்கத்திலே மாவட்ட செயலாளர் நான் தான், ஒரு இணைச் செயலாளர் ஒரு பெண், ஒரு துணை செயலாளர் எங்கள ராஜானா, ஒரு துணை செயலாளர் இந்திரா. இப்படி கட்சிகள் சரி மகளிர் அணி உருவாக்கி மகளிர் அணியில பொறுப்புகளை போட்டு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கட்சி அண்ணா திமுக. ஆணையிட்டது புரட்சி தலைவர் அம்மா. ஜோரா கைதட்டுங்க அம்மா, அதை மறந்துடாங்க அம்மா. அப்படிப்பட்ட தாய் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய பிறகுதான் பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வே உருவாகி, புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, தாய்மார்களை தங்களுடைய தாயாக, பிள்ளையாக, சகோதரியாக பார்த்தார்கள். தலைவருக்கு குடும்பம் இருந்து பிள்ளைகள் இல்லை, ஆனால் தான் இளமையிலே கஷ்டப்பட்டது எந்த பிள்ளையும் தமிழகத்திலே கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான், அவங்க படித்து நல்ல நிலைக்கு வரணும் என்பதற்காகத்தான் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு எத்தனையோ கல்லூரிகள் இருக்கு, பொறியியல் கல்லூரிகள் இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. முதல்ல இதை சொல்லிட்டு நடைமுறைக்கு என்னடா அமைச்சர் அங்க போயிட்டாரு, இன்னைக்கு கரண்ட் சப்ஜெக்ட் வரப்போறான்னு நினைக்காதீங்க.
ஏன்னா புரட்சி தலைவர் போட்ட அதெல்லாம் பெஸ்ட் மட்டும். அன்னைக்கு உயர்நிலை பள்ளிகள் அதிகமாக இருந்தது, கல்லூரியில் இல்ல. கல்லூரியில் அன்னைக்கு அரசு நடத்துவது ரொம்ப குறைவுதான். 200 கல்லூரிகள் தான் இருக்கும். புரட்சி தலைவர் தான் அது தனியார்மயமாக்கி 50 விழுக்காடு அரசு ஒதுக்கீடு கொடுத்தனும், 50 விழுக்காடு தனியார் வைத்துக் கொள்ளலாம் திறங்கன்னு சொன்னார். பொறியியல் கல்லூரிகளை திறக்க விட்டார். பல்கலைக்கழகங்கள் உருவாகியது, பாலிடெக்னிக் உருவாகியது, ஐடி உருவாகியது. இப்படி புத்திசல் போல் வந்ததனால்தான் இந்தியாவிலே கல்வியிலே உயர்கல்வியில தமிழ்நாடு இன்றைக்கு 2வது இடம் 3வது இடம் ஆண்டுல முதல் இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம கேரளா தான் ஆரம்ப கல்வியில் முதல் இடம். இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கோம். அது வித்திட்டவர் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர். ஆனா புரட்சி தமிழர் எடப்பாடியார். ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க பெண்களுக்கு எல்லாம் 2 சக்கர வாகனம் கொடுத்து, சைக்கிளை கொடுத்து படிக்க வச்சோம் புரட்சி தலைவி அம்மா. மாணவர்களுக்கும் கொடுத்து படிக்க வச்சு அதிகமான கல்வி நாட்டத்தை, இலவச பாட புத்தகம், கல்வி இலவசம் என்று அறிவித்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி இடைநிற்றல் கல்விக்கு உதவித்தொகை, இடைநிற்றலே இல்லாமல் தமிழகத்தில் பள்ளி கல்வியிலும் சரி உயர்கல்வியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் சிறந்து விளங்கி, அதன் அடிப்படையில் தான் கல்வி வளர்ச்சி பெற்றது. தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இன்னைக்கு வெளிநாட்டில் படிக்கிறாங்கன்னா நம்ம பொறியியல் கல்லூரி அதிகமாக இருந்ததுன்னா கல்வி வளர்ச்சி பெற்றதனால் தான் இன்னைக்கு வெளிநாட்டில் மாணவர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய வேலையில் இருக்கிறாங்க. நாசாவில் இருக்காங்க. நாசாவில் ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இந்தியர்கள், தமிழர்கள் அதிகம். அந்த அளவுக்கு அறிவு நுட்பமானவர்கள். இன்னைக்கு இந்தியா சேட்டலைட் அனுப்புதுன்னா அதுல முக்கியமா பங்காற்றுறது தமிழர்கள். இன்னைக்கு நம்ம தமிழர்களுக்கு இருக்கிற அறிவு நுட்பம், அறிவு வளர்ச்சி மற்ற மாநிலங்களில் குறைவுதான். ஒரு சில பேர் அதுல இருப்பாங்க. ஆனால் அதிகமான வளர்ச்சி பெற்றது தமிழ்நாடு தான். இதற்கெல்லாம் காரணம் அதிமுக என்ற கட்சி தொடங்கின பிறகு இந்த இயக்கம் 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்ததனால்தான் இவ்வளவு வளர்ச்சி பெற்றது என்பதை தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா அவர்கள் கொண்டு வந்த மடிக்கணினி திட்டம் நீங்க எண்ணி பாருங்க. புரட்சி தலைவர் கொண்டு வந்தது, அவங்க தான் சீருடை கொண்டு வந்தார். புரட்சி தலைவர் அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த சீருடையெல்லாம் தனியார் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இணையாக கலர் கலராக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் போட்டு போறதுக்கே விரும்புகிற அளவுக்கு. முன்னால காக்கி சட்டை, வெள்ளை பேண்ட், காக்கி அரட்டோஸ் இருப்பாங்க, வெள்ளை சட்டை தான் யூனிஃபார்ம் அரசு பள்ளியில. அதை மாற்றியவர் புரட்சி தலைவம்மா. பேண்ட் கொடுத்தாங்க, சுடிதார் கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். பெண் குழந்தைகள் படிக்கணும்ன்றதுக்காக இவரை செஞ்சார். அது மட்டுமல்ல, பெண்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு மகளிர் காவல் நிலையம், பெண்களால் கொண்டு இயங்குகிற காவல் நிலையம். அம்மாவுடைய ஆட்சியில் மகளிர்கள் அதிகமாக காவல் நிலையத்தில் போலீஸ்காரர்கள் எடுக்கப்பட்டார், காவலர்கள் எடுக்கப்பட்டார்கள். அதிகமான பேர் பயனடைந்தார். இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய ஆட்சி என்பது கல்வி வளர்ச்சியில் இன்னைக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் என்றால் தொழில் வளர்ச்சியை பெருக்கியது மாமதான் நம்முடைய அதிமுக ஆட்சி தான். சரி, 6 முறை திமுக ஆட்சி செய்தது. நம்ம கொண்டு வந்த திட்டம் தான் இன்னைக்கும் இருக்க ஒழிய ஒரு திட்டத்தை சொல்லுங்க திமுக ஆட்சியில். இங்க வந்திருக்க பத்திரிகையாளர் வந்திருக்கீங்க, இங்கே தொலைக்காட்சிக்காரங்க வந்திருக்கீங்க, ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? புரட்சி தலைவர் தான் கோலை குடிசைக்கு ஒரு விளக்கு கொடுத்தவர் நம் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அன்னைக்கெல்லாம் வீடுகளில் அறிக்கை லைட்டு தான் இருக்கும். அந்த திட்டத்தை கொண்டு வந்த புரட்சி தலைவர்.
இன்னைக்கு ரேஷன் கடை எல்லா இடங்களும் இருக்குன்னா ஒரே கையெழுத்து 22,000 ரேஷன் கடை. கிராமப்புறங்கள ரேஷன் கடை வந்ததுன்னா அது புரட்சி தலைவர் கையெழுத்து. ஒரு கிராமத்திற்கு ஒரு கடை அன்று கையெழுத்திட்டார். இன்னைக்கு ஒரு நல்ல அரசுடைய வருவாய் மக்களுக்கு போய் சேர வேண்டும் நினைத்தது அதிமுக ஆட்சியில தான். அதே மாதிரி தான் மடிக்கணி மிக முக்கியமானது. 53 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணி கொடுத்தது நம்ம கொடுத்தோமா இல்லையா? ஏழை பாளைய பிள்ளைகள் டீ கடையில வேலை பார்க்கறீங்க, கறிக்கடை பாய் கறிக்கடை வச்சிருப்பாரு, சால்னா கடை சாக்கடை கடை நடத்துவார், புரோட்டா கடை நடத்துவார். அவர் பிள்ளை 2 பிள்ளை இருக்குன்னா 2 மடிக்கணி 25,000 ரூபாய் வாங்கி கொடுக்க முடியுமா? அதோட இல்ல பல வசதிகள். இதை எப்படி செய்து தர முடியும்? ஆனால் இதை அம்மா அவர்கள் முதல்ல 2001 யோசனை பண்ணி அதை கொண்டு வந்தார். பெண் சிசுவை தடுப்பதற்கு கையெழுத்திட்ட புரட்சி தலைவர் அம்மா தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலமாக இதை செயல்படுத்தியாலே அன்னை தெரசா ஓடோடி வந்து பாராட்டினார். மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தனால பாகிஸ்தானே பாராட்டியது. பாகிஸ்தானே அம்மா அவர்களை அன்றைக்கு ஆண்ட பிரார்த்த பிரதமர், அன்றைக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் பனார்சி பூட்டோ ஒரு நாடு சாதிக்காதது ஒரு மாநில சாதித்திருக்கிறது, மாநில தலைவர் சாதித்திருக்கிறார் என்று பாராட்டினார். அது மட்டுமல்ல, நீ எண்ணி பார்க்கணும், இன்னைக்கு நோம்பு கஞ்சி திறக்கிறோம். அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பள்ளிவாசல்லையும் இந்த நோம்பு கஞ்சிக்கு இலவசமாக அரிசி வழங்கியவர் என் தாய் புரட்சி தலைவர் அம்மா. இன்னைக்கு சிறுபான்மை காவலர் என்று சொல்லுகிற திமுக செஞ்சதா? கலைஞர் செஞ்சாரா? கைலி கட்டியவன் தீவிரவாதி சொன்னவர் தான் கலைஞர் கருணாநிதி. புடிச்சு உள்ள போட்டதுதான். பள்ளிவாசல கூட போலீஸ்காரன் போனான். அது திமுக ஆட்சியில் அப்படி நடந்தது. ஆனா இன்னும் இஸ்லாமியர் அவர்கள் நம்புகிறார். இந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு இமாக்களுக்கு பாத்தீங்கன்னா, இமாம்களுக்கு உலாமாக்கள் இருக்காங்க. இந்த உலாமாக்களுக்கு முதல் நிதி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது 3000 உயர்த்தி காட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். 2000 உயர்த்தியவர் புரட்சி தலைவர் அம்மா. நம்ம பள்ளிவாசல் இருக்காங்கல்ல காசியார்கள், காசியார்களுக்கு மாதம் 20,000 ரூபாய் ஒதுக்குனது யாரு? திமுக ஆட்சியா? அண்ணா திமுக ஆட்சியப்பா. இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசலை சீரமைக்க கொடுத்தது உதவி பண்ணது. ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியது அண்ணா திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? நாகூர் தர்கா ஆண்டுதோறும் சந்தனக்கூடு விழா நடத்துவதற்கு 500 டன் கிலோ சந்தனக்கட்டையை கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா. தொடர்ந்து வழங்கியது புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அந்த கஜா புயல்ல அந்த சுவர் இடிந்து விட்டது. அந்த சுற்றுச்சுவரை கட்டி கொடுத்தது எடப்பாடியார். எண்ணி பார்க்கணும். இஸ்லாமியர் இளைஞர்கள் வேலை இல்லாமல் தீவிரவாதத்தை ஈடுபடக்கூடாது என்பதற்காக அவங்க தொழில் தொடங்குவதற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி மானியத்தோடு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க. கொண்டு வந்தது யாரு? அண்ணா திமுக ஆட்சி. ஆனா திமுக பேசுவாங்களே ஒழிய சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? அம்மா கொண்டு வந்த மாதிரி புரட்சிகரமான திட்டம் உண்டா? தலைவர் கொண்டு வந்த மாதிரி திட்டம் உண்டா? இலவச வேசி சேலை எடுங்க புரட்சி தலைவர். இன்னைக்கு அது தொடருதா இல்லையா? சத்துணவு திட்டம் உலகம் பூரா நடத்துறாங்க. அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம் இன்னைக்கு உலகமே பாராட்டுகிறது. யுனெஸ்கோ நிறுவனம் அதை பாராட்டுகிறது. ஒவ்வொரு திட்டமும் உன்னிப்பாக அம்மா அவர்கள் செய்தார். தமிழ்நாட்டில் ஏழை பாளைகள் பசியால் வாழக்கூடாது என்பதற்கும் விலையில்லா அரிசி திட்டம்.
ஆண்களுக்கு நிகராக பெண்களால் சாதிக்க முடியும் என்பதற்காக கமாண்ட படை ஆண்கள் மட்டுமே நிர்வகிக்கக்கூடியதை செஞ்சது புரட்சி தலைவர் அம்மா. இதெல்லாம் நாங்க சொல்றோம் இல்ல. கலைஞர் கருணாநிதி என்ன செஞ்சார்? கண்ணொளி வழங்கும் திட்டம் கொண்டு வந்தார். கண்ணொளி வழங்குனா என்ன தெரியுமா? தலைவரை கண்ணொளி வழங்குன திட்டம் என்னன்னு தெரியுமா? கண்ணாடி வழங்குகிறது. எத்தனை பேருக்கு அரசாங்கம் கண்ணாடி வழங்குது? பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பிச்சை எடுக்கலையா? இப்ப கல்யாண விசேஷ வீட்டுக்காரங்க அங்கேயே வந்துட்டாங்க பிச்சைக்காரங்க. யார் வெள்ளை சட்டை போட்டு வந்து அவங்க வந்து கேட்டுறாங்க. அது மறுவாழ்வு. தொழுநோயாளிகள் கருணை இல்லம் கொண்டு வந்தார். ஏதாச்சும் ஒரு திட்டம் சொல்லுங்க. திமுக ஆட்சி கொண்டு வந்து ஒரு நல்ல திட்டம் சொல்லுங்க. சொல்லிக்கிற மாதிரி திட்டம் இருக்கா? எல்லாருக்கும் 100 யூனிட் மின்சார இலவசம் கொடுத்தவர் புரட்சி தலைவர். செயல்படுத்தியவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார். பணிபுரியும் மகளிருக்கு 3 2 சக்கர வாகனம் மானியம் கொடுத்து கையெழுத்து போட்டது அம்மா. அதை நடைமுறைப்படுத்தியவர் தம் புரட்சி தமிழர் எடப்பாடியார். தாலிக்கு தங்கம் திருமணமான பெண்களுக்கு எப்படி எத்தனை திட்டங்கள் நான் சொல்லிட்டே போகலாம். சரி, இந்த 4 வருஷத்துல திமுக சொன்ன நம்ம ஸ்டாலின் சொன்னார். அந்த செய்யாத வித்தைகள் அங்க ஒரு அரசியல் தலைவன் என்னென்ன செய்யக்கூடாதோ, எதவே நிறைவேற்ற முடியாதோ அத்தனையும் நிறைவேற்றலாம். செஞ்சிடலாம். என்ன கோரிக்கை வச்சாலும் செஞ்சிடலாம். எது மாற்று கருத்தே இல்லை. பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சமையல் எரிவாயு 100 ரூபாய் இலவசம். ஏமா கொடுத்துட்டாங்களாமா? 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க அரசாங்கம். கொடுத்துருக்கா கொடுக்கலையா? கொடுத்துருக்காங்களா? கொடுங்க. ஏமா உங்களுக்கு மாமி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இங்கேயும் கொடுக்கலையா? பக்கம் கொடுக்கலையா? பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் கொடுக்கும். டீசலுக்கு மானியமா 4 ரூபாய் கொடுக்கும். கொடுத்துருக்காங்களா? தம்பி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? உங்களுக்காச்சும் கொடுத்துருக்காரா? எதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, பாருங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்க போராட்டம் நடத்துறாங்க. அவங்க போய் சொன்ன உடனே உங்களை அப்படியா உங்களை நிரந்தர பணியில நியமிச்சிருவோம். எப்படி சொல்றாங்க பாருங்க. ஆசையை தூண்டுறது. சதுரங்க வேட்டை படத்துல நட்டின்னு இருக்காங்க. நட்டின் நடராஜன். நட்டி நடராஜன் அதுல பார்த்தா சரி, ஒருத்தனை தன் வழிகளை கொண்டு வரணும்னா அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவாங்க. எப்படா உன்னை நம்புறாங்க? எப்படா நீ எங்க ஒரு நாள் இரவுல எங்களுக்கு இவ்வளவு சம்பாதிச்சு கொடு பார்ப்போம் அப்படின்னு கேட்பாங்க. உன்னால 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவான். எப்படின்னு கேட்பான். எவனை ஏமாத்தி நம்ம ஏமாத்தணும்னு நினைக்கிறோமோ அவனை ஆசையை தூண்டணும். இந்த ஆசையை தூண்டுற வேலையை தாங்க நீங்க செஞ்சாங்க. நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பாத்தீங்கன்னா போற இடங்கள்லாம் கோரிக்கை மனுக்களை கொடுங்க, வாங்கிக்கிறேன், இந்த பெட்டியில போடுங்க, யாராச்சும் தெரிஞ்சிடும். நீங்க யாராச்சும் குறை சொல்லி கொடுத்தா கூட தெரிஞ்சு போகும். இதுல போட்டுருங்க, நானே போட்டுறேன். நானே இந்த மனுவை நான் போய் கோட்டைக்கு போன உடனே ஒரே மாதத்துல அதை நானே அந்த பெட்டியை திறந்து எடுத்து இதுக்கு முழுக்கையா தீர்வு காம தமிழ்நாடு முழுவதும் ஒருத்தன் துணிஞ்சு போய் சொல்றான் பாருங்க. எத்தனுக்கு எத்தனை சொல்றாங்க பாத்தீங்களா? எத்தனுக்கு எத்தனை அப்படின்னு. அந்த எத்தனுக்கு எத்தனை அவங்க அப்பா ஒரு மாதிரின்னா இவர் அதைக்காட்டில ஒரு மாதிரி ஸ்டாலின். இதெல்லாம் யாரான பீகார்காரன் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்ப அவன் விளையிட்டான். மாட்டிக்கிட்ட தமிழ்நாட்டு மக்கள் தான்ப்பா. நம்ம பார்க்காத போதைகள்லாம் இங்க கிடைக்குது. இன்னைக்கு பார்க்காத போதைகள். நாம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதே அச்சமா இருக்கு. 5 வயசு பெண்ணில இருந்து குழந்தையில இருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் விட மாட்டேன்றாங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த உண்டா? ஸ்டாலின் அவர்களே உண்டா? சிவகங்கையில் இருக்கிற ஒரு பெண்
காவலர். அந்த காவலருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. எப்படி பாருங்க. அதே மாதிரி ஏடிஜிபி ரேங்க்ல இருக்க ஏடிஜிபி உதவி ஆய்வாளர் அவங்க சிவகங்கையில, அந்த அம்மாவே பாதுகாப்பு இல்லை, காவல் நிலையத்திலே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுது. ஏடிஜி பதவி, ஏடிஜி பதவி மிக உயர்ந்த பதவி. அந்த பதவியில் இருக்கிற காவல் நிலையத்தில் அதிகாரியா இருக்கிற அம்மா தனக்கு உயிர் ஆபத்து, உயிருக்கே ஆபத்து என்று டிஜிபி பணம் கொடுக்குறாங்க. சற்று முன் நான் வந்திருந்தா தீக்கி நான் இரையாயிருப்பேன். ஏன் காரணம் என்ன? இந்த காவலர் தேர்ந்தெடுக்கிறது இல்ல, முறைகேடு நடந்திருக்கு, அதை விசாரிங்கன்னு உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அதை விசாரிச்சு உயர் நீதிமன்றத்துக்கு உண்மை தகவலை சொன்னதற்காக ஒரு உயிரை போகிற அளவுக்கு ஆட்சி நடத்துற கட்சி அந்த துறையை வச்சிருக்க நீ முதலமைச்சர் வெக்கம் மான ரோசம் ஸ்டாலினுக்கு இருக்கா? இதுல 200 சீட்டு கிழிப்பார். 200 சீட்டு 200 சீட்டு வந்துடும். எவ்வளவு தூரம் பாருங்க, மக்களை ஏமாத்துறது. ஊருக்கு நலத்திட்டம், ஊருக்கு போய் நிகழ்ச்சி நடத்த முன்னால என்ன செய்ய தெரியுமா? அவர் உள்ள மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அன்னைக்கு துணை முதலமைச்சருங்க, உள்ளாட்சித்துறை அமைச்சர், ஊருக்கு போய் இந்த மகளிர் குழுவுக்கு கடன் கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா மகளிர் பூரா உட்கார வச்சிருவாங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம், அப்புறமேல் தான் வருவார். மதுரைக்கு வர முடிஞ்சதா இதே ஸ்டாலின்? உலகம் பூரா சுற்றுறார். மதுரைக்கு வந்ததையா? எதிர்கட்சியா இருக்கும்போது தான் வரைக்கும் வந்திருந்தார். அது நம்ம அம்மா ஆட்சியில் இருக்கும்போது தான் வர முடிந்தது. ஏன்னா இங்க பயம், உயிருக்கு பயம். அந்த ஸ்டாலின் இன்னைக்கு என்னன்னா ஊருக்கு போய் நலத்திட்டத்தை தொடங்குறேன்னு சொல்லி ரோட் ஷோ நடத்துறோம்னு நடக்கிறார். விடுங்க, இதை பாக்குறதுக்காக நான் உன்னை முதலமைச்சர் ஆக்கணும். இதுக்காம முதலமைச்சர் ஆக்குனீங்க? பிள்ளைகளுக்கு நல்லது செய்வோம், நம்ம பிள்ளையே ஒரு காலத்தில் பெரிய ஆள் ஆயிரும். 75,000 பேர் மாணவர்களை எடுப்போம், இளைஞர்கள் படித்தவர்களை விவசாய பணியில் ஈடுபடுத்தி அந்த விவசாயத்தில் மெருகூட்டி அதிகமான வளர்ச்சி பெறுவது 75,000 பேர் ஆண்டுக்கு எடுப்போம் சொன்னார். எடுத்திருக்காரா? அது மட்டும் இல்ல, 75,000 சாலை பணியாளர்கள் எடுப்போம் எடுத்திருக்காரா? எடுத்தீங்களா? ஒரு ஆளை நீ எடுத்தையா? மாணவர் ரோசம் என்ன? நீ சொன்னதுல 90% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் சொல்றீங்க. நீட்டு தேர்வை ரத்து பண்ணிட்டீங்க. மாணவருடைய கல்வி கட்டணம் 14,000 கல்வி கட்டணம் 10,000 கோடி கடன் ரத்து பண்ணிட்டீங்களா? என்ன செய்தீர்கள்? என்ன செய்ய உங்களுக்கு தான் தெரிஞ்சதுன்னு சொன்னீங்க. என்ன செஞ்சீங்க? நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர் பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றும். வந்த உடனே நிறைவேற்றும். இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்கீங்களா? போராட்டம் பண்றாங்களா? இல்ல பகுதி நேர ஆசிரியர் நிரந்தரமாக்குறீங்களா? ஆசிரியர்கள் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவோம், எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றி சொன்னது யாரு? இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் தான். சொன்னாரா சொல்லலையாமா? சொன்னாரா சொல்லலையா? அரசு ஊழியர்களை கேளுங்க. இன்னைக்கு போராட்டம் பண்றாங்க, ஆசிரியர் போராட்டம் பண்றாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றுன்றாங்க. ஏன் நிறைவேற்றலன்றாங்க? அது குழு போடுங்க. குழு போட்டது வழங்குமா? இவங்க காலத்தில் என்ன ஏதாச்சும் ஒண்ணு கூட அதே மாதிரி கோரிக்கை வைத்தாங்க. விஸ்வகர்மா எங்கள் பிற்பட்ட வகுப்புல சேர்க்கணும், உடனே சேர்த்துருவோம். இதுதான் நட்டி சொன்ன அந்த சதுரங்க வேட்ட படத்துல ஆசை தோணும். அதே மாதிரி என்ன செய்வோம்? ஒரு சேட்டு பாத்தீங்களா? அந்த படம் பாத்தீங்களா? சதுரங்க வேட்ட நீங்க ரஞ்சித்து பார்த்திருப்ப நிறைய பேர் அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு நாள் இரவுங்க அவனை கூட்டிட்டு போவாங்க, உன்னை விடுதலை பண்ணிடுறோம்டா, எங்க நீ செய்து காமி, நீ எப்படி ஏமாத்துறன்றது காமி, மற்றதெல்லாம் நான் விட்டுறேன். ஒன்னே ஒண்ணு, ஒரு நாள் நைட்ல
ஒருத்தன் ஏமாத்தி அவர் என்ன செய்வான், சேட்டு கடை ஜவுளி கடை, உடனே என்ன செய்வாங்க, ஒரு நோட்டீஸ் தயார் பண்ணுங்க, 50% தள்ளுபடி நகை, எந்த நகை எடுத்தாலும் நோட்டீஸ் தயார் பண்ணி உடனடியாக எல்லா இடத்துக்கும் விநியோகம் பண்ணுவாங்க அந்த கடை பேரை போட்டு. அடுத்த நாள் இரவு இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் இருக்கும். டோக்கன் வாங்குறவங்க விரைவா வந்து வாங்கிட்டு போயிடலாம், கடையை திறந்து நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நாள் டோக்கன் வாங்கும்போது காசு ஒவ்வொருத்தையும் டோக்கன் வாங்கி கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்க்காத அமௌண்ட் 100 கோடிக்கு மேல, ஒரு நாள்ல 100 கோடி சம்பாதி. அப்பதான் சொல்லுவாங்க, நீ கெட்டிக்காரனடா 100 கோடி அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப நம்ம முதல்வரை பார்த்து நீ இப்படி எல்லாம் பேசி பேசி ஊராட்சி ஒவ்வொரு பகுதியா போய் எல்லா கடனையும் ரத்து பண்ணோம், மின் கட்டணத்தை ஏத்த மாட்டோம், வரியை ஏத்த மாட்டோம்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி சொல்லி வாயிலே அல்வா கொடுத்து வாயிலே வடை சுட்டு ஆட்சியை பிடிச்சாருன்னா ஸ்டாலின் எப்படிப்பட்டாலே நட்டிக்கெல்லாம் பெரிய நட்டி நம்ம ஸ்டாலின் தான். என்னங்க உண்மையா இல்லையா? நான் சும்மா சொல்றேன்னா உண்மைதானுங்க. நட்டிக்கெல்லாம் பெரிய நட்டி நம்ம தான். இன்னைக்கு பாருங்க, கள்ளச்சாரம் ஆறா ஓடுது. விலைவாசி இன்னைக்கு என்ன விலைவாசியை பாருங்க. நம்ம காலத்துல 40 ரூபாய்க்கு வித்த அரிசி இன்னைக்கு 70 ரூபா. 70 ரூபா விற்குதா இல்லையாமா? அரிசி, எண்ணெய், பருப்பு எல்லா விலையும் கூடி போச்சா இல்லையா? நான் சும்மா சொல்ல. இந்த இப்ப நாங்க எழுதி வாங்கிட்டு வந்தோம், இன்னைக்கு போறோம் சொல்லணும்னு. 40 ரூபாய்க்கு வித்த அரிசி இன்னைக்கு 70 ரூபா 75 ரூபா நல்ல அரிசினா ஏறத்தாழ 35 ரூபா கூடி போச்சு. கடல் எண்ணெய் 130 ரூபாய்க்கு நம்ம இதுல வித்தது. திமுக ஆட்சியில 300 ரூபாங்க. நல்லெண்ணெய் 250 ரூபா இன்னைக்கு 600 ரூபா. துவரம் பருப்பு 74 ரூபா 140 ரூபா. உளுந்தம் பருப்பு 79 ரூபா 140 ரூபா திமுக ஆட்சியில். பூண்டு இதெல்லாம் வேண்டாம். பால் விலை 30 ரூபா. பால் விலை ஏற்ற மாட்டோம். பால் விலை சண்டால பால் விலை ஏற்றி விட்டாங்க பாருங்க. அனைத்து மளிகை பொருள் விலையும் கூடி போச்சு. 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னீங்க குடும்பத்துக்கு, இன்னைக்கு 1,15,000 பேருக்கு கொடுத்துட்டு மீதி பேருக்கு அல்வா கொடுத்துட்டீங்களே. நீ 1000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு எங்க 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு செலவாகுதா இல்லையாமா? கூடுதல் செலவாகுதா இல்லையா? ஒரு குடும்பத்துக்கு சாதாரண 10,000 ரூபாய் செலவாகுது. கட்டுமான பொருட்கள் உடைய பாருங்க, ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய் இன்னைக்கு 6000க்கு மேல வைக்கிறது. ஒரு யூனிட் ஜல்லி நம்ம காலத்தில் 2000 ரூபாய் இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு மேல வைக்கிறது. அதே மாதிரி என்னைக்கு படுவாவி போய் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எப்ப செங்கலை தூக்குனாரோ அந்த செங்கலை வச்சு ஆட்சியை பிடிச்ச செங்கல், ஒரு செங்கல் 6 ரூபாய் வித்துச்சு. இன்னைக்கு 13 ரூபாங்க ஒரு செங்கல். என்ன பாருங்க கொடுமை. திமுக ஸ்டாலின் ஆட்சியில மின் கட்டணம் 52%. ஏத்தாத மின் கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்கும் சொன்ன இதே ஸ்டாலின் இவங்க வீட்டு முன்னால நின்றுகிட்டு கோஷம் போட்டு, குடும்பமே கோஷம் போட்ட ஸ்டாலின் ஆண்டுக்கு 6% கூடுதல், 52 விழுக்காடு நீங்க கூடுதல். இந்தியாவிலே சிறு குறு தொழில நம்ம தமிழ்நாடு தான் முதன்மையான இடத்துல இருந்தது. மகாராஷ்டிரா 2வது இடத்துல இருந்தது. சிறு குறு தொழில பெரிய தொழில மகாராஷ்டிரா முதலிடம், நம்ம 2வது இடத்துல இருந்தோம். இன்னைக்கு என்ன தெரியுமா? பாதாளத்துக்கு போயிட்டோம். உத்தரப்பிரதேசம் கீழே போயிட்டோம். காரணம் சிறு குறு தொழில மின் கட்டண உயர்வு ஏற்றியதனால ஏறத்தாழ 19-20 விழுக்காடு சிறு குறு தொழில் முடக்கப்பட்டு விட்டது. இனி என்ன இந்த ஆட்சியில் என்ன கிழிச்சிருக்கீங்க? எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? இது உலக முதலீட்டாரை ஈர்க்கிறதுக்கு நாடு நாடா போனாரா இல்லையா? அமெரிக்கா போய் சைக்கிள் ஓட்டணும் ஒரு முதலமைச்சர் யாருன்னா நம்ம ஸ்டாலினை தவிர யாராச்சும் உண்டாப்பா சொல்லியா? இதுவரைக்கும் எத்தனை முதலமைச்சர் அண்ணாவில இருந்து போயிருக்காங்க. அண்ணா போனா 7 பல்கலைக்கழகத்துக்கு போனாங்க, பல்கலைக்கழகத்துக்கு போனாங்கல்ல. அங்க போய் மாணவர்கள் சந்திச்சாங்க, பேசினாங்க, அறிவுபூர்வமான கருத்துக்களை கேட்டாங்க, சொல்லிட்டு வந்தார். தலைவர் போனார், நிதி பெற்றார்.
கலைஞர் போனாரான்னு தெரியல, அவர் கூட முதல்ல போயிருக்கலாம், எங்களுக்கு தெரியாது, நினைவில் சின்ன பிள்ளை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அம்மா போனாங்க, அம்மா போகவே இல்லை, இங்கேயே நிதியை பெற்றாங்க உலகம். இவர் நாடு நாடா போனீங்க 16 நாள் அமெரிக்காவில் ஜிம்முக்கு போய் சைக்கிள் அங்க போய் முதலீட்டு ஈர்த்தாரு. கடற்கரை சைக்கிள் ஓட்டிட்டு போய் எப்படி ஓட்டினாரு, அப்படியே ரோபோட் மாதிரி ஓட்டினார். ரோபோட் மாதிரி இருந்துச்சு அவர் ஓட்டுறத பாருங்க, அப்படியே பாதுகாப்பு. இப்படி இப்ப முதலீடு எவ்வளவு என்ன ஈர்த்திருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. புதிய தொழிற்சாலை வந்திருக்கா? எந்த தொழிலும் வரல. எல்லாத்தையும் மக்களை பூரா ஏமாற்றி இந்த அரசாங்கம் முட்டாளாக்கி கொண்டு இருக்கு. ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னாங்க எங்க ஆட்சிக்கு வந்தா, உடனே கையெழுத்து போடுவோம். இன்னைக்கு மது ஆறாக ஓடுது, கள்ளச்சாரம் பெருக்கெடுத்து ஓடுது. 10 ரூபா அமைச்சர் கேள்விப்பட்டிருக்குமா? அதுல 30 விழுக்காடு அமைச்சர்கள் ஜாமீன்ல இருக்கான். எல்லாமே ஜாமீன்ல இருக்கிற அமைச்சர்கள். மின் அதாவது பாத்தீங்கன்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அதிகமான நிதி, அதிகமான அவன்கிட்ட ஏமாத்தி கடை ரூபாயை வாங்கி ஏமாத்தணும். ஒரு வருஷம் ஒருத்தர் அமைச்சராயிருந்த ஒருத்தன் உள்ள போயிட்டு திரும்ப அமைச்சராக, அது ஸ்டாலினுடைய சாதனையா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இருக்கானா? எங்கேயாச்சும் ஒருத்தன் ஒரு அமைச்சரா இருந்து உள்ள போயிட்டு திரும்ப வந்த உடனே அதே துறை அதே அமைச்சர் அவை அடுத்த நாளே அமைச்சராகி நம்ம கேவலமா, தமிழ்நாட்டை கேவலமா 2G அலைக்கற்றை ஊழல் மூலமாக இவங்க ஆட்சியில உட்கார்ந்ததுனால 2G அலைக்கற்றனால தமிழுடைய மான மரியாதை கப்பல் ஏறியதா இல்ல. இந்தியாவில் டெல்லிக்கு போனீங்கன்னா சரி, மத்த எந்த மாநிலத்துக்கு போனா வேஸ்ட் கட்டி போன பயமா இருக்கும். காத்தவே வித்து காசு சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா ஊழல் செய்வதிலும் விஞ்ஞான கில்லாடியவங்க விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்றாங்க. இப்ப என்னடா 15%. இப்ப டாஸ் இன்னைக்கு கடை இருக்குல்ல, பார்கள்லாம் வச்சிருக்காங்கல்ல, எல்லா வகையான சரக்கு வேணும்னா சரி, அவன் 15% கமிஷன் கொடுக்கணும். எழுதாத கமிஷன். கரூர் கம்பெனி எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இன்னொரு பத்திரப்பதிவு, ஒரு ஏக்கர் பதிவுமா, அதுக்கு இவ்வளவு அமௌண்ட், அது தனியா கொடுத்துடணும். அரசாங்க ரேட்டு வேறு. இந்த மாதிரி ஒரு ஊழல் பண்ற ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியை மாதிரி வேற ஏதாச்சும் உண்டா? இத்தனையும் செய்துட்டு காவல்துறை காவல்துறை கட்டவிழ்த்துவிடப்பட்டிருக்கு. காவல்துறைக்கு இன்னைக்கு அவங்க பார்த்தா போதும், எந்த ரவுடியும் பயப்பட மாட்டேன்றான். காரணம் திமுக காரன் நிர்வாகி தான் அதுல இன்னைக்கு நிறைய பேர் தவறு செய்யறான். இந்த தவறை கண்டிக்க ஸ்டாலினுக்கு இவர் சாட்டையை தூக்குவாராம். ஒரு வருஷத்துல சாட்டையை பிடிக்க போறேன், தூக்க வரலன்றாரு. ஆனா முன்னால காட்டில் இப்ப நல்லா இருக்காங்க, செமையா இருக்கு, ஆளு கொஞ்சம் தெளிச்சியா இருக்கு. நம்ம பிடிஆர் தான் பாவம், உங்க தொகுதி எம்எல்ஏ தான் மாய கொடுத்து கேட்டுக்கிட்டார். 2 வருஷத்துல 30,000 கோடி சம்பாதிச்சு விட்டாங்க அப்படின்னு அவங்க நம்ம பேசுனத அவரை தான் இவர் பாண்டி போய் பாராட்டிட்டு வந்து, நீ பாராட்ட பெருசா பேசுறாங்க. நீ வாடு உண்மையை ஏதாச்சும் இத்தனை கட்டியும் பெரியார் பேருந்து நிலையத்தை பாரு, 2 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் திறக்கலங்க. நம்ம ஆட்சியில கொண்டு வந்தது எத்தனை பாலங்கள் சொன்னாரு, நீ ஒரு பாலத்தை கட்டிருக்கியா, முதல்ல கொண்டு வந்திருக்கியா? இப்ப நம்ம நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கூட அண்ணன் ஏவா வேலு என்ன சொன்னாருன்னா, நாங்க அந்த கீழே வெளி வீதி இருக்கு பார்த்தீங்களா, அங்க இருந்து தொடர் பாலம் அமைக்க போறோம். எங்க ஆழம் இல்லையே, வில்லாவர் வரைக்கும் கொண்டு போறோம். இன்னும் பூமி பூஜை ஒண்ணுமே நடக்கல. அதே மாதிரி பாத்தீங்க மெட்ரோ திட்டம் ஒண்ணும் கிடையாது. டைட்டில் பார்க் 600 கோடி தென்னரசு, இன்னைக்கு கழுத தெரிஞ்சு கட்டருமான மாதிரி இன்னைக்கு 287 கோடியா. அதுக்கு முதல்ல அறிவிக்காத திருச்சிக்கு 300 கோடி 350 கோடியில இது அதுவும் என்ன திறக்கல, அதுக்கு என்ன பூமி பூஜை போடல, எல்லாம் அறிவிப்போட இருக்கு இந்த ஆட்சியில. எனவே அன்பு சகோதரர்களே, மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள்.
வாங்குவதை வாங்கி வை அமைச்சர்கிட்ட. எல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம். தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுக்கறத கொடுத்து வாங்கிக்கலாம்னு இந்த ஆட்சியில் நினைக்கிறாங்க. இன்னைக்கு வேங்க வயல்ல மலம் கலக்கப்பட்டத ஒரு உயர்மட்ட குடிநீர் தொட்டியில அதை இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சியா? நீ என்னையா போலீஸ்? எங்க அம்மா எப்படி இருந்தாங்க? துணை ராணுவத்தால் பிடிக்க முடியாத சந்தன கடத்தல் வீரப்பனை சுட்டு பிடித்தவர் என் புரட்சி தலைவம்மா. அதேடா காவல்துறை. நீ காவல்துறைய இன்னைக்கு பயன்படுத்துற காவல்துறையை கையாளுகிற விகிதம் எங்க காலத்தில் 10 ஆண்டு காலம் ஆட்சியில புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் ஆட்சியில காவல்துறை சுதந்திரமாக நடமாட்டியது. அதனால்தான் கள்ளச்சாராயமே சாவு இல்ல. ரவுடிகளை பார்க்க முடியாது. இன்னைக்கு ரவுடிகள் ராஜ்யமாய் போச்சு. அண்ணா பல்கலைக்கழகம் அந்த மாணவி இன்ன வரைக்கும் அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த ஆட்சியில் அதை விசாரணை பண்ண அதிகாரியே இன்னைக்கு ரஜினாமா பண்ணி போயிட்டாரு காவல்துறை. நான் இந்த வழக்கு விசாரிக்க மாட்டேன்ட்டு. மகளிர் ஆணையம் 3 பேர் அனுப்பியது. உயர் நீதிமன்றம் பல கேள்விகளை கேட்டது. இன்னைக்கு இந்துக்களும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டு அண்ணன் தம்பியா மாமமைச்சனாக பழகிறோம். இங்க இருக்கிற இஸ்லாமியரை நாங்க மாமான்னு கூப்பிடுவோம், அண்ணன் கூப்பிடுவோம், சகோதரன் கூப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு என்ன? இங்கேயும் பார்த்தா மத கலவரம். இவங்க ஆட்சிக்கு ஏதாவது மக்கள் ஏதாச்சும் நினைச்சிருவாங்க. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மத கலவரத்தை தூண்டி விடுறது, வேணுண்டே ஒரு ஆளை அனுப்பிச்சு விடுறது, இது மத கலவரம் நடக்கிற மாதிரி அந்த டைவர்ஷன் பண்ணி விடுறாங்க. ஏங்க டங்ஸ்டன் தொழிற்சாலை உங்களுக்கு தெரியும். டங்ஸ்டன் தொழிற்சாலையை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா. அத 10 மாதம் கிடப்பில் போட்டது திமுக. உடனடியாக வந்து பாராட்டுறாங்க. பாராட்டு விழா கேட்டது எடப்பாடியார் தான் எடுத்து கேட்டார். 10 மாதங்கள் என்ன செஞ்சிருந்த அரசாங்கம் கேட்டாரா இல்லையா? 2 மாதம் 2 மணி நேரம் வாதம் பண்ணாரு. பதில் சொன்னீங்க, நான் உயிரோடு நான் முதலமைச்சராக இருக்க வரை இந்த திட்டம் கொண்டு வர மாட்டோம். ஏயா 10 மாசம் இது பொறுமையா இருந்த? மக்கள் போராட்ட பிறகு இல்லை நீ இது பண்ற அப்படின்னா அதுக்கு உடனே வந்து பாராட்டு விழா. அண்ணாமலைன்னு ஒருத்தர் பாரதிய ஜனதா தலைவர், அவரை மத்திய அமைச்சர் கூட்டி வந்து, ஏதா நீங்க தான் எடுத்தீங்க, உங்களுக்கு நீங்க வராம இதை கொண்டு வராம இருந்திருக்கலாம்ல. பாரதிய ஜனதா அவன் பாராட்டு விழா. இன்னைக்கு ஒரு பிரச்சனை பாருங்க. மும்மொழி திட்டத்தை பத்தி பேசும்போது ஏன்னா இங்கதான் இருமொழி கொள்கை நடைமுறைப்படுத்தியாச்சு, அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இவன் என்ன 2 பேர் என்ன செய்யறான் பாருங்க. இவன் பாரதிய ஜனதாவும் திமுகவும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. கள்ள கூட்டணி வைத்திருக்காங்க. நான் ஆணித்தரமா குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கேன். இவர் சொல்றாரு ஸ்டாலின், உதயநிதி மகன் ஸ்டாலின், உதயநிதி சொல்றார். ஸ்டாலின் என்ன சொல்றாரு? உதயநிதி ஸ்டாலின், நீ வந்து பாரு, ஆம்பளையா இருந்தா அண்ணா சிலைக்கு வந்து பாருங்க. நான் வர்றேன். ஏண்டா நீங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு தமிழ்நாடா கிடைச்சது? எப்படி மக்களை எப்படி மாற்றுறாங்க பாருங்க. இன்னைக்கு சாராயம், கஞ்சா, போதை, இன்னைக்கு வழிப்பறி, கொள்ளை, நாள்தோறும் கற்பழிப்பு. பேப்பரை திறந்தா இன்னைக்கு கற்பழிப்பு, கொலை இல்லாததே இல்லை. இந்த மாதிரி மோசமான ஆட்சியை இதுவரைக்கும் நாம் பார்த்ததே இல்லை. விலைவாசியை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. காவல்துறையை பார்த்து போலீஸை பார்த்து எவனும் பயப்படல. எல்லாம் இங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அமைச்சர் ஊருக்கு அவன் அள்ளி விடுறான். இதுல 10 தொகுதி ஜெயிக்க போறாங்க. 10 தொகுதியில நீங்க டெபாசிட் வாங்குவீங்கன்னா முதல்ல மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். எங்கேயோ 1000 ரூபாய் கொடுக்கறன்ட்டு விலைவாசி இன்னைக்கு விண்ணை முட்டுகிற அளவுக்கு இருக்கு. மக்கள் வாழ முடியல. ஒரு பக்கம் வரி மேல் வரி விதித்திருக்கிற வரி குதிரைக்கு மேல் இருக்கிற வரியை காட்டிலும் இந்த தமிழக அரசு போட்டிருக்க வரி அதிகமான வரி. போடாத வரிகளை இன்னைக்கு பாருங்க. நாயை வளர்க்க கூடாதுங்க மாநகராட்சி உத்தரவு. பூனையை வளர்த்தீங்கன்னா பூனை உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா வரியை போட்டு விடுறாங்க. நாயை வளர்த்தா வரி, ஒவ்வொன்றுக்கும் வரி போட்டுட்டாங்க. இன்னைக்கு நடந்தால் வரின்னு போட்டுருவாங்க.
தலைவர் படத்தில் நடக்கிற மாதிரி நாடாளுமன்ற நடந்து போவான்னு வரி கேட்பாங்க. அது மாதிரி வரி கேட்க போறாங்க. அடுத்து தவறி இவங்க ஆட்சி வந்தாங்க, நாட்டில் நடமாட முடியாது, அதுக்கு வரி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு மோசமான பேர் வரிகள். திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்கு வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாது என்று சொன்னார் புரட்சி தலைவர். அதே வரியில் புரட்சி தலைவர் அம்மா சொன்னார். இன்னைக்கு எடப்பாடியார் அந்த தீபத்தை எடுத்திருக்கிறார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், நம்மளை போன்ற குடும்பத்தில் இருந்தவர். அதனால்தான் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். ஏதாச்சும் அவர் காலத்தில் பாருங்க, எவ்வளவு நிதி வரல அரசாங்கத்துக்கு. எந்த கஜனா வரலங்க, கஜனாக்கு வருவாயே இல்ல, பத்திரப்பதிவு இல்ல, டாஸ்மாக் வருமானம் இல்ல, வரி வருவாய் இல்ல. இருந்தாலும் மக்களுக்கான பொருட்களை தேவையை நிறைவேற்றிய ஒரு முதலமைச்சராக ஏழை பங்காளன் எடப்பாடியார் இருந்தாரா இல்லையா? உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? நீ கொடுத்தியா? இன்னைக்கு அப்படிப்பட்ட இருக்கா? இன்னைக்கு அதிகமான வருவாய் ஜிஎஸ்டி மூலமா 25,000 கோடி வருது. இன்னைக்கு பத்திரப்பதிவு மூலமாக கூடுதல் வருவாய் கிடைக்கிறது. வரி வருவாய் விதித்திருக்க வரி இன்னைக்கு பார்த்தா வரி மேல் வரி விதித்து மக்களை வாட்டி இன்னைக்கு கஜனாவுக்கு அதிகமான வரி வருகிறது. நம்ம தமிழ்நாடு தொடங்கியதிலிருந்து 73 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஆட்சி மலர்ந்து 5,13,000 கோடி தான் கடன். அது வரைக்கும் வாங்கின அரசாங்கம். இதுல திமுகவும் சேர்த்துதான். அண்ணா திமுக 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு. இவங்க 5 ஆண்டுல இன்னைக்கு வாங்கியிருக்க கடன் 5 லட்சம் கோடி. ஏண்டா கோடி, இத்தனை லட்சம் கோடியை வாங்கிட்டு மக்களுக்கு என்ன திட்டத்தை கொடுத்த? எங்க அம்மா உணவும் கொண்டு வந்தாங்க. அண்ணன் மினிக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. எத்தனை மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது, எத்தனை கட்டடங்கள் கட்டப்பட்டது. மாநகராட்சிக்கு இன்னைக்கு எத்தனை கட்டடங்கள் நாங்க கட்டி கொடுத்திருக்கோம், எத்தனை பாலங்கள் போட்டிருக்கோம். ரோடுகள் எங்க காலத்தில் எப்படி இருந்தது, உலகத்தர வாய்ந்த சாலைகள். இத்தனையும் செய்து எங்க காலத்தில் வாங்கின கடன் வெறும் 3 லட்சம் கோடி 10 வருஷத்துல. நீ 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கிட்டு மக்களுக்கு எந்த திட்டத்தையும் தராம மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வரும் 200 தொகுதியில் ஜெயிப்போம் சொன்னா என்ன? மக்களை ஏமாளிகள் முட்டாள்களாக நினைக்கிறீர்களா? என் அன்பு சகோதரர்களே, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வீரம் கொண்ட வீரம் அங்கை, விவேகமிக்கவர், அரசியல் ஞானமிக்கவர். அதனால்தான் பெனார்சி பூட்டோ அம்மாவை தேடி கில்லாரி கில்டன் அம்மாவை தேடி கோட்டைக்கே வந்தாங்க. கில்லாரி கில்டன் அம்மாவோட நேருக்கு நேர் பேசினாங்க. நீ பேச முடியுமா ஸ்டாலினால? அம்மாவை பாராட்டிட்டு போனாங்க. இந்தியாவுக்கு வந்த நீங்க ஏன் ஜெயலலிதாவை பார்த்தீங்க? தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற நிர்வாகி. அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி. அவர்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. அவர் தமிழ்நாட்டில் பிறந்து விட்டார். அவர் வேற நாட்டில், எங்க நாட்டில் பிறந்தால் அவர் பிரதமர் ஆயிருப்பார் சொன்னாரு. இதை காட்ட எங்க அம்மாவுக்கு என்னடா இந்த பிறந்த நாள் பரிசாக நாங்க கொடுக்க போறோம். என் அன்பு சகோதரர்களை, தாய்மார்களை, மறந்தும் இருந்து விடாதீர்கள். இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவர். இன்னும் 62 வாரங்கள் தான் இருக்கிறது. இந்த 62 வாரங்கள் நீங்கள் தெளிவாக இருக்கணும். திரும்ப நட்டியாக மாறிடுவார் நம்ம ஸ்டாலின். நட்டியாக மாறினாலும் சரி, எதாவாக மாறினாலும் சரி, விடாதீர்கள். தப்பி தவறி விட்டால் நம் பிள்ளைகளே நமக்கு சொந்தம் இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டு அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த இடத்துல அதன் சின்ன தடல்ல இவ்வளவு ஒரு அற்புதமான கூட்டத்தை சின்ன தடல்ல கூட்டியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அம்மாவுடைய ஆசீர்வாதம் எப்பவும் ஜெயமாண்டிக்கு அவர் குடும்பத்தாருக்கு இருக்கும் என்று சொல்லி அவரோடு துணைபுரிந்த அத்தனை நல்ல சகோதரர்களுக்கும் கழக நிர்வாகிக்கும் மத்திய உதவி நிர்வாகிகளுக்கு நன்றி பாராட்டு என சாருகிறேன். நன்றி, வணக்கம்.